மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலம். பஞ்சமஸ்தானன்றது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒருத்தருடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம், ஒருத்தருடைய ஆசைகள் ஆழ்ந்த சிந்தனைகள் சார்ந்த இடம். அது மட்டுமல்ல, ஒருத்தருடைய லட்சியங்களும் அது மட்டும் அல்லாது அவரது வாழ்க்கையில புத்திர பாக்கியத்திலிருந்து பூர்வ புண்ணியம் வரைக்குமே இந்த இடம் தான் முழுமையா வேலை செய்யும். அப்போ உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த இடம் பலம் பெறும் பொழுது அதற்குரிய ஒரு சூழலும் மாற்றங்கள் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு நல்ல இடம் பலம் பெறுவது மாபெரும் அமைப்பு. ஒருத்தர் தெய்வ ஆன்மீக சிந்தனையில ரொம்ப தெய்வ பக்தியோட இருக்கிறாருன்னா அவருக்கு 5ஆம் இடம் தெளிவா இருக்கணும். அந்த இடத்துல பாவ கிரகங்கள் சூழாம சுப கிரகங்களோட இருந்தாலே அவங்க நல்ல ஒரு நீதிமான், பக்திமான், பயபக்தியோட எந்த வேலையும் செய்வாங்க. அதுல இந்த மிதுன ராசி அன்பர்களை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. உண்மையா இருப்பீங்க, ஓப்பன் டைப்பா இருப்பீங்க. வாழ்க்கையில கொடுத்த பணத்துக்குண்டான வேலையை செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க. மனசாட்சிக்கு நேர்மையா உழைப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களால நீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டி தான் வாழ்ந்துருக்கிறீங்களே தவிர மற்றவங்களுக்கு எடுத்தோ மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழணும்னு நினைச்சதுல உங்க வார்த்தைகள் கூட மற்றவங்களை காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன சோதனையோ தெரியல, கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்து எல்லா விதத்திலையுமே பாதிக்கப்பட்டுட்டீங்க. ஒரு பக்கம் தொழில் ரீதியில பாதிப்புகளை சந்திச்சீங்க. அதனால சில கடன் சுமைகள் உருவாச்சு. கடன்னா சும்மா ஏதோ 50,000 1,00,000 ரூபா ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு லட்சக்கணக்கில் வந்து நிக்குது. இன்னைக்கு கடன் வாங்கி வட்டி வாங்கி பணம் கட்டக்கூடிய நிலைமை. நாளுக்கு நாள் இதை வாங்கி அங்கே அதை வாங்கி இங்கே என்னென்னவோ பண்ணிட்டு வரீங்க. உங்களை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. அவ்வளவு சந்திச்சு அவ்வளவும் பண்ணி உங்க நாணயத்தை காப்பாத்துறதுக்கு போராடி இப்போ உங்க நாணயம் எங்க கெட்டு போயிடுமோ, நம்பிக்கை கெட்டு போயிடுமோ, மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் டிராப் ஆயிடுமோன்ற ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. அப்போ தொழில் ரீதியிலையும் பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க, வரவு செலவு ரீதியிலையும் பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க. இதுல குடும்ப ரீதியில தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா சிலரது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய பாதிப்புகளை சந்திச்சு இன்னைக்கு இனம் புரியாத மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க. இது மட்டுமல்ல, பிள்ளைகளால் இனம் புரியாத வழி வேதனைகள், அவர்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களில் தடைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் அவங்களுக்கும், இது எல்லாமே இது ஏன் இந்த நிலை எதிர்க்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல, அவங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்ய முடியல. இன்னைக்கு இவ்வளவு ஸ்டேஜ் உழைச்சிங்க, பாடுபட்டீங்க, கை நிறைய எவ்வளவோ சம்பாரிச்சிங்க. ஏன் உங்களுக்கு வேண்டியவங்க கூட்டு குடும்பமா இருக்கும்போது அவங்களுக்கு உண்டானது எல்லாமே செய்தீங்க. ஆனா இன்னைக்கு தனி குடும்பமா உங்க பிள்ளைகள் ஆளாகி வரும்போது அவங்களுடைய தேவைகள் அந்த திருமண ஸ்டேஜுக்கு வரும்பொழுது இத்தனை நாளா இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு உழைச்சி இவ்வளவு சம்பாரிச்சு இன்னைக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு நம்ம என்ன மிச்சம் நினைச்சா படுத்த தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள். ஏன் இந்த நிலை? நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம், யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம், நம்ம யாருக்கும் செய்யல, நல்லதை தான் செஞ்சோம். ஆனா ஏன் இந்த நிலை? கடவுள் இருக்காரா அப்படின்ற அளவுக்கெல்லாம் மன அழுத்தங்களுக்கு ஆளான மிதுன ராசி அன்பர்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க. உங்களுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறீங்க. மனிதனுடைய வளர்ச்சி நீங்க நினைக்கிற மாதிரி 5ல இருந்து 10ல இருந்து 15 வருஷத்துல இருந்து இன்னைக்கு 50 வயசு வரைக்கும் சம்பாரிச்சு மிச்சம் வச்சவங்க குறைவுதான். ஜஸ்ட் 2 வருஷம் 3 வருஷத்துல உங்க கண்ணுக்கு எதிரில் எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா சொல்றேன், முயற்சியை மட்டும் கைவிடாம உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும் நீங்க இழக்காம மூவ் பண்ணுங்க. குறிப்பா எதை செஞ்சாலும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, விளம்பரம் இல்லாம செய்யுங்க. நீங்க ஒண்ணு செஞ்சு ஒரு இலக்கு அடைய போறீங்கன்னா அது கேட்டு யாரும் இங்க சந்தோஷப்படுறவங்களா இல்லை. கண்டிப்பா எங்க நீங்க ரீச் ஆயிடுவீங்களோ, வளர்ச்சி ஆயிடுவீங்களோ நினைச்சு வருத்தப்படுறவங்க தான் இங்க இருக்கிறாங்க. அதனால மற்றவர்களுடைய அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை இன்னும் டவுன் பண்ண பார்க்கும். அதனால எந்த பப்ளிசிட்டி இல்லை, மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், குறுகிய காலகட்டங்களில் பெரிய இலக்கை அடைய போறீங்க. இதை நான் மீண்டும் சொல்றேன், சனி பகவான் உங்களது ராசியை 180 டிகிரியை தாண்டி போயிட்டு இருக்கார். இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான பாக்கியம். நான் மீண்டும் சொல்றேன், அனுபவ ரீதியில சொல்லிட்டு இருக்கிறேன். அஷ்டமச்சனியே முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 200 டிகிரி உங்களை காசு பண்ணிட்டு இருக்கிறாரு.
இந்த 200 டிகிரியில இருந்து கிட்டத்தட்ட மொத்தம் 360 டிகிரி, அதாவது இந்த லாஸ்ட் 11ஆம் இடம் இருக்கு இல்லையா, ரிஷபம், இந்த இடத்துல இருந்து அந்த ரிஷபம் வரைக்குமே உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய காலம் தான். அப்போ இதற்கு மேல் உங்களுடைய காலம் அறுவடை காலமா இருக்கும். அதற்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங்கா எடுங்க. 100% வெற்றியை அடைய போறீங்க. முதலில் தொழிலில் இந்த சுக்கிர பகவான் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த நேரம் சரியா 24 நாட்கள் இருக்கு. இந்த டயத்துல கரெக்டா பயன்படுத்தினால் ஒரு திடீர் சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை நீங்க ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போறீங்க. ஒரு நல்ல இலக்கை அடைய போறீங்க. நட்புகளால திடீர் மாற்றங்கள் கிடைக்க போகுது. 5ஆம் இடம்ன்றது ஆழ்ந்த சிந்தனைகள், லட்சியங்கள், அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம். அப்போ அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு அருமையான ஒரு பர்ஃபெக்டா வேலை செய்யும். அப்போ நீங்க ஒரு நல்ல இலக்கை அடைய போறீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்க போறீங்க. குடும்பம் மீண்டும் ஒன்றிணைய போகுது. டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய தருணமா இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னென்னவோ நல்லது செஞ்சீங்க. உங்க கூட பிறந்தவங்களுக்கும் சரி, உங்க குடும்பத்திற்கும் சரி, இன்னைக்கு எவ்வளவோ செய்து இன்னைக்கு பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. இது எல்லாமே கண்டு மீண்டும் உங்க நட்பு கிடைக்குமா நினைக்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்கும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களுடைய அந்தஸ்து மரியாதை மட்டுமே உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய பேலன்ஸ் என்னன்றதை நீங்க பார்க்க முடியும். நீங்க உயர உயர என்ன எல்லாமே உங்களை நெருங்கி வரும். நீங்க கீழே டவுன் ஆக எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். பேலன்ஸை விட்டுறாதீங்க, மூவ் பண்ணுங்க. ஸ்ட்ராங்கான ரீதியில ஹெவியா தன்னம்பிக்கையோடு உங்களுடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. சக்சஸ் கிடைக்குது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த நேரம் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் அருமையான ரீதியில கை கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கும். ஆல்ரெடி வெளிநாட்டிலே இருக்கேன், ஆனா நல்லா இருந்தது. ஆனா திடீர் சரிவுகளும் குழப்பங்களும், இடம் புரியாத பயம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இங்க இருந்த வேலையே இன்னைக்கு போயிடுச்சு. இந்த வேலை இன்னும் ஒரு 10-20 நாள், ஒரு மாசத்துக்குள்ள நான் ஒரு வேலையில உட்காரணும், என்ன செய்யறது தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது, நடக்க போகுது. கான்ஃபிடண்டோட இறங்கி செயல்படுங்க. 100% சக்சஸ் கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி 2 பண்ணிட்டேன், இன்னொன்னு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகுது. 100% வரவு செலவு ரீதியில கிளாரிட்டி வர போறீங்க. கடன் சுமைகள் நீங்க போகுது. வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் இல்லாம ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற மிதுன ராசி என்பவர்களுக்கு 100% அரசு உத்தியோகம் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. சில அவார்டு வாங்கக்கூடிய தருணமா இருக்கும். மருத்துவத்துறையிலையும் விஞ்ஞான துறையில் இருக்கிறவங்களுக்கு புது புது கண்டுபிடிப்புகளும் புது புது ஆராய்ச்சிகளும் கை கொடுக்க போகுது. ஆக இந்த தருணங்கள் உங்க வாழ்க்கையில கிடைச்ச ஒரு வரம் பாக்கியமா இருக்கும். இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ஸ்தான பலங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா குரு பார்வை 4ஆம் வீட்டுல விழுது, 5ஆம் இடம் பலமா இருக்கு. திருமணம் ஆகி எனக்கு ரொம்ப நாளா புத்திர பாக்கியம் இல்லை, நானும் சொன்ன கோயிலுக்கு போனேன், ஸ்தலங்களுக்கு போனேன், எங்கெங்கயோ போய் பார்த்துட்டு எதுலையுமே ஒரு திருப்தி கிடைக்கல, என்னன்னே தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். இப்ப அதற்குரிய மேன்மைகள் கிடைக்க போகுது. உங்களுக்கு உண்டான அமைப்புகள் உண்டாக போகுது. 100% போல்டா எல்லா விதத்திலையுமே தெய்வ வழிபாடுகளும் சரி, ஒரு தன்னம்பிக்கையோட இறங்கி செயல்படுங்க. அதே சமயம் திருமண முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு நெருங்கி விலகி போயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். விரும்பிய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும். ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா நினைச்சீங்கன்னா இந்த தருணத்தில் அதற்குரிய வாய்ப்பும் கிடைக்க போகுது. அதற்கு காரணம் உங்களுடைய ராசியினுடைய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 6ஆம் வீட்டுல டைரக்டா பாத்துறாரு. அப்ப 6ஆம் வீட்டுல குரு பார்வையும் அதே குரு பார்வை உங்களது 9ஆம் பார்வையாக உங்களது அஷ்டமஸ்தானத்துல விழுது, மங்கல்ய சம்பந்தப்பட்ட இடம். அப்ப மருதார யோக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கவலைகள் வேண்டாம். எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும். இதுல குறிப்பா சொல்லணும்னா பிள்ளைகளுடைய நான் சொன்ன அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து எல்லாமே ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கு திருமண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். இதுல உங்களுடைய ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். சிலர் வயிறு சம்பந்தப்பட்ட ரீதியில பாதிப்புகள்
பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சிலர் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுடைய இடது கண்ணுல சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அது கிட்டத்தட்ட நரம்பு வரைக்குமே சில பாதிப்புகள் உண்டாயிருக்கும். இன்னும் சிலருக்கு அதே கீழே கை வரைக்கும், இந்த ஷோல்டர் பெயின், இந்த ஜாயிண்ட் வரைக்குமே, இந்த நெக், இந்த நரம்பு வரைக்கும் உங்களுக்கு அதற்குரிய பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். இது எல்லாத்துலயுமே இத்தனை நாளும் எடுத்த ட்ரீட்மெண்ட் பலன் அளிக்கல நினைச்சீங்கன்னா வரக்கூடிய தருணத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு பிறக்க போகுது. மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனைகள் தீரும், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது. குறிப்பா சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும், குடும்பத்தில் சுபகாரிய சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும். புது தொழில் முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் நடக்கும். சிலர் தொழிலில் இருந்து தொழிலே வேணா எங்கேயாவது வேலைக்காவது சேர்ந்துடலாமன்ற அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த கஷ்டத்திற்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம். மீண்டும் சொல்றேன், மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க. இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப வலி வேதனை அனுபவிச்சுட்டேன், இதுக்கு மேல மட்டும் என்னத்தை சந்திச்சுட்டு போறேன்ட்டு தயவு செய்து அலட்சியமா இருக்க வேண்டாம். மாற்றங்கள் எங்க உருவாகும், எங்க டேர்னிங் கிடைக்கும், திருப்பங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. அந்த திருப்பங்கள் எனக்கு கண்குளர தெரியுது. இந்த இடத்துல ஒரு நல்ல அமைவுகள் இருக்கு. அதனால அது உங்களுக்கு முழுமையா கை கொடுக்கும். முயற்சியை பலப்படுத்துங்க.